அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு, எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம ராசியில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் முழுமையாக நுழைகிறார். எனவே இந்த வேளையிலிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் இரண்டாம் இடத்திற்குரிய முதன்மையான நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருக சீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் இனி தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு கைகூடுவதோடு அதை தொடர்ந்து மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் சிறு அசைவு கூட மிக பெரிய அளவில் உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். அவர் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளும் வாழ்வில் மகிழ்ச்சியும் நேர்வழியில் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடு பாருங்க குரு பகவான். அதில் ஒரு இடமான 2ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் முழுமையாகவே மிக வலுவாக அமரப்போகிறார். குறிப்பாக ஒரு மாதம் நிறைவடைவதற்குள்ளே வலுவாக தனஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே சிறப்பான நன்மை உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த சனி பகவானும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைவதால் இந்த தருணத்தில் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஏதோ ஒன்று அது நன்மை நிறைந்தவையாக உறுதியாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு தனது பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்த்தாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இறுதி நட்சத்திரத்தில் அமர்வதால் உறுதியாகவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு எதிர்பாராத ஏதோ ஒன்று பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் குரு பகவான் பொதுவாக தோஷமற்றவர் என்றாலும் கூட அஷ்டமத்தில் அமர்வதை காட்டிலும் ஜென்மத்தில் அமர்வதால் சில சங்கடங்கள் வரும். ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சூழல் அதீதமாக உள்ளது. எனவே அவர் இந்த வேளையில் இறுதி நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சிக்கும் நிறைந்த பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்பத்தில் மூத்தவர்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அனுபவ அறிவும் இந்த வேளையில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை எளிதில் தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் இந்த நகர்வால் உங்களை தேடி வரப்போகிறது. உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தடை தாமதங்களை விலக்கி இந்த தருணத்தில் பதட்டமில்லாமல் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது எவ்வளவு பெரிய சவால்
சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட சிறிதளவு கூட பதட்டம் இல்லாமல் அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழைவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும். நினைப்பதை காட்டிலும் உடல் நலத்துல நல்ல ஆற்றல் மேம்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்னும் 30 நாட்களில் வலுவாக அமரப்போகிறார். எனவே இந்த தருணத்திலிருந்தே கடன் சார்ந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விலக்குவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மன அழுத்தம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உருவாகிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எவ்விதமான சிரமமும் இன்றி கிடைக்க போகிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக புத்திரபாகியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் நிறைவாக இந்த பலன்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. தொடர்ந்து ஏமாற்றமும் பல்வேறு வகையான மன சிக்கல்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். இந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் எரிச்சலுடனும் பல்வேறு வகையான சிந்தனையுடனும் செயல்படுத்திய சூழலில் இனி ஒருநிலைப்படுத்தி பல பணிகளை செய்வதால் எரிச்சல் குறைந்து டென்ஷன் குறைந்து உற்சாகத்துடன் பல பணிகளை செய்வதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் அணுகுவதால் சிறப்பான வளர்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது குற்ற உணர்ச்சி நீங்கி ரிஷபராசிக்காரர்கள் துடிப்புடன் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்கலாம். நிதி சார்ந்த சிக்கனமாக செலவு செய்வதோடு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிதி சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக அமைய போகிறது. வரவு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான செலவு வினங்கள் குறைவதால் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை புறக்கணித்து விலகி சென்றவர்கள் மனநிலையில் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு மீண்டும் அவர்கள் உங்களுடன் இணக்கமாகவும் நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் உறவு பலப்படக்கூடிய வகையிலும் சிறப்பான மாறுதல் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பங்காளி சண்டை இந்த தருணத்தில் முற்றிலும் குறையுங்க. வாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றமும் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசிய சூழ்நிலையில் அவற்றை தவிர்த்து உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வேலை, உறவு, கல்வி, மதிப்பெண் என அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்த சூழலில் அவற்றை விட்டொழித்து உங்களுக்கான திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல யோகம் விரைவாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. பிடிவாதமாக உங்களுடைய இலக்கை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தவறான தொடர்புகளை விலக்கி சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதோடு வளர்ச்சிக்கான நிலையான வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. வேலை இல்லை, வருமானம் இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக குரு பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வியாழக்கிழமை ரிஷபராசிக்காரர்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும்.